ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 6வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல டாங்ஷிக்கு டைம் லூப் ஆகுது. நார்மலா அவனுக்கு டைம் லூப் ஆச்சு அப்படின்னா மத்தவங்க யாருக்கும் அது சம்பந்தமான மெமரிஸ் எதுவுமே ஞாபகம் இருக்காது. டாங்ஷிக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும். அதனாலேயே டைம் லூப்ல எதையாவது மாத்தணும் அப்படின்னா டாங்ஷியால மட்டும் தான் மாத்த முடியும். மத்தவங்களால எதையும் மாத்த முடியாது. அவங்க ரெகுலரா என்ன வேலை பார்ப்பாங்களோ அதை எதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. டாங்ஷி மட்டும் தான் எதையாவது மாத்தணும்னா மாத்த முடியும். ஆனா இந்த தடவை டைம் லூப்ல அவன் மாத்தாமே ஒரு சில விஷயங்கள் மாறி நடந்துகிட்டு இருக்கு. அது ஏன் மாறுச்சு, எதனால மாறுச்சு, யாரு மாத்துனாங்கன்றது அவனுக்கே ஒன்றும் புரியல. முதல் லூப்ல கல்யாணத்துக்கு போகாத அனலி 2வது லூப்ல கல்யாணத்துக்கு போறா. முதல் 2 லூப்லயும் நைட்டு நல்லா தூங்கி காலையில் நேரத்துல எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்த அந்த டாக்டரும் 3வது லூப்ல நைட் எல்லாம் ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்துட்டு காலையில லேட்டா எழுந்திரிச்சு வரான். என்ன வேலை பார்த்தான்னு செக் பண்ணி பார்த்தா நைட் எல்லாம் அவன் அனலி கூட பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு தெரிய வருது. எதனால இந்த மாற்றம்லாம் நடக்குதுங்கிறது இவனுக்கே புரியல. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் காமிக்கிறாங்க. டாங்ஷியும் அவனோட பாஸும் சேர்ந்துட்டு யாரோ ஒரு கிரிமினலை ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் போய் தேடிட்டு இருக்காங்க. அவனோட போட்டோ வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் இவனை பார்த்துருக்கீங்களா, இவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவனே அந்த பக்கமா நடந்து போறான். அவனை பார்த்ததும் 2 பேரும் விரட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் சேசிங்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு அவன் எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிறான். ஒரு சந்துக்குள்ள இருந்து சத்தம் வரவும் பாஸ் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த சந்துக்குள்ள போறாரு. அந்த சந்தோட எண்டிங்ல தான் அவனுமே துப்பாக்கி வச்சுட்டு மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். கிட்ட போக போக அவருக்கு பின்னாடில இருந்து ஏதோ சத்தம் வருதா, டக்குன்னு இவர் பின்பக்கமா திரும்பிடுறாரு. அப்போ அந்த கிரிமினல் கையில துப்பாக்கி எடுத்துட்டு பாஸ்க்கு பின்னாடி வந்து அவரை ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி டாங்ஷி வந்துடுறான். பாஸ் அலர்ட் பண்றதுக்காக இவன் சத்தம் போட்டு கத்துறான். அப்போ அந்த கிரிமினல் டக்குன்னு திரும்பி டாங்ஷியை ஷூட் பண்ணிடுறான். பாஸ் திரும்பி இந்த கிரிமினலை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா டாங்ஷிக்கு புல்லட் பட்டுடுது. இவர் போய் பாக்குறாரு. பாஸோட மடியிலேயே டாங்ஷி உயிரை விட்டுடுறான். ஆனா நல்ல வேலையா அன்னைக்கு டைம் லூப் ஆகுது. நைட்டு 12 மணி ஆனதும் செத்து போனவன் திடீர்னு அவனோட பெட்ல இருந்து உயிரோடு எழுந்திரிச்சு உட்கார்றான். அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் எப்பெல்லாம் டைம் லூப் நடக்குதோ அப்பெல்லாம் நான் மரணத்தை பார்த்து பயப்பட்டதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இவன் மோவை பிக்கப் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போய்கிட்டு இருக்கான் இல்லையா. இப்போ வந்து 3வது லூப் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ஷானா கிட்ட இருந்து அவனுக்கு மெசேஜ் வருது. நைட் எல்லாம் இவன் அனலி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கான். அந்த கான்வர்சேஷனை அனலி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்புறா. எனக்கு அவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்கன்ற சாட் ஹிஸ்டரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கப்புறம் 2 பேரும் நேரா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போறாங்க. நார்மலா என்ன நடக்கும், இவன் நேரா ஆஃபீஸ்க்கு போனதும் எனக்கு பிரைவேட் மீட்டிங் இருக்கு, நீ வராத, வெளியவே நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். அங்க அவனோட ஆஃபீஸ் ரூமுக்கு வெளியே ஒரு பொண்ணு இருப்பா. அவகிட்ட அனலிய வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட ரூம்குள்ள போயிடுவான். ஆனா இந்த தடவை அது எதுவுமே நடக்கல. அவன் பாட்டுக்கு நேரா அவனோட ரூம்குள்ள போறான். இவனை வெளியே வெயிட் பண்ணணும்னு சொல்லல, அனலிய வர சொல்லணும் அவன் சொல்லவே இல்லை. அவன் பாட்டுக்கு உள்ள போயிடுறான். ஏன் இவன் அனலியை பத்தி எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே இவன் உள்ள போனவன் அவன் பேக்ல இருந்து ஃபைல் எடுத்து பாக்குறான். இவன் வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே அவனோட ஃபைல்ல டாங்ஷி ஏதோ ஒரு கவரை வச்சான் இல்லையா, அந்த கவர் அவன் கையில கிடைக்குது. அதை எடுத்து பிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த டெக்னீஷியன் அவனோட சம்பள பாக்கியம் வாங்குறதுக்காக இந்த கம்பெனிக்கு வருவான் இல்லையா, அவனும் வரான். இந்த தடவை வாசல்ல போலீஸ்ல யாரும் அவனை தடுத்து நிறுத்தல. நேரா உள்ள வரான். அவனோட ஃபேஸ் ஐடி டிக்ளைன் ஆகுது. நேரா போய் ரிசப்ஷன்ல விசாரிக்கிறான். அந்த சமயம் ஹெச்ஆர் மேடமே அங்க வரும். நேரா அவங்க கிட்ட போய் என்னோட சம்பள பாக்கியை கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நீ ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டப்பா, அதனால உனக்கு சம்பள பாக்கியெல்லாம் எதுவும் கிடையாது, இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கொஞ்சம் தெனாவட்டா தான் சொல்லுதா. நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா நான் நேரா முதலாளிகிட்ட போய் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆமாண்டா, முதலாளிக்கு வேற வேலையெல்லாம் இல்ல பாரு, உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் அங்க காத்துக்கிட்டு இருக்காரு, போடா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா சொல்லிட்டு போகுது. இதே மாதிரி தான் லூப் 1லயும் அவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லிட்டு போன அடுத்த செகண்டே அவங்களுக்கு கால் வருது. கால் பண்றது இவங்களோட பாஸ் மோ தான் கால் பண்றான். நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்காக தான் உங்களை நான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கேன். நான் உங்களோட வேலையை நீங்க சரியா பார்க்காம அதெல்லாம் என்கிட்ட வந்துச்சுன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா, நீங்க உங்களோட வேலையை சரியா பாருங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டை நான் மாத்தி அமைக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி பிடிச்சி அவன் திட்டிகிட்டு இருக்கான். இவன் இப்படி திட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, டாங்ஷி ஒரு கவர் அவனோட ஃபைல்ல வச்சிருந்தான் இல்லையா, ஆக்சுவலா அந்த கவர்ல வந்து ஒரு லெட்டர் தான் இருந்திருக்கு. அதுவும் இந்த டெக்னீஷியன் எழுதின மாதிரி, நான் இந்த மாதிரி 3 மாசத்துக்கு முன்னாடி வேலையை விட்டு நின்னுட்டேன், எனக்கு சம்பள பாக்கி இருக்கு, என் குடும்ப கஷ்டத்துல இருக்கு, எனக்கு அந்த பணம் வேணும், தயவு செஞ்சு எனக்கு அந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் ரெக்வஸ்ட் பண்ணி லெட்டர் எழுதுற மாதிரி எழுதி அவனோட சார்பில் இவன் கொண்டு வந்து வச்சிருந்திருக்கான். அதை பார்த்துட்டு தான் இவன் ஃபோன் பண்ணி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டை கத்திக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ஹெச்ஆர் மேடம் நேரம் அந்த டெக்னீஷியன் கிட்ட வந்து, இங்க பாருப்பா, கம்பெனி இப்போ கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில இருக்கு, நாங்களே காஸ்ட் கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் உனக்கு நான் இப்போ பணம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், இதுக்காக நீ பாஸுக்கு லெட்டர்லாம் எழுதணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு கேட்குறான். இங்க பாரு, நீ இப்போ கிளம்பி வீட்டுக்கு போ, நான் இன்னும் கொஞ்ச நாளையில எப்படியாவது உன்னோட சம்பளத்தை உன்னோட அக்கௌண்ட்ல போட்டுடுறேன், கண்டிப்பா போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. டெக்னீஷியனும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ டெக்னீஷியனோட ப்ராப்ளம் இந்த இதுல சால்வ் ஆயிடுச்சு. அவன் இன்னைக்கு சாக போறதும் கிடையாது. ஆனா இங்க டாங்ஷி தான் குழப்பத்தோட உச்சியில நின்றுட்டு இருக்கான். டைமை பாக்குறான். மணி இப்ப 8 ஆகுது. இந்த நேரத்துக்கு அனலி அங்க எதிர்த்தாப்புல வந்திருக்கணும். வந்த நேரம் இவன் மேல இடிச்சுட்டு நேரா மோவோட ரூமுக்கு போயிருந்துருக்கணும்ல. இவன் பாக்குறான், அனலி வரவே இல்லை.
என்ன ஆச்சு? இங்க என்ன நடக்குது? அனலி எங்க போனா? அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா அனலிய காமிக்கிறாங்க. அவ ஏர்போர்ட்ல யாரோ ஒரு வெள்ளைக்கார பொண்ண ரிசீவ் பண்றதுக்காக வந்திருக்கா. அந்த பொண்ண இவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. 2 பேரும் ரொம்ப பழக்கமானவங்க மாரி தான் பேசிக்கிறாங்க. அவள கார்ல ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க கம்பெனில வழக்கமா நடக்கிற அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்குது. ஸ்டார்ட்டிங்ல எப்பவும் நடக்கிற விஷயம் தான் நடக்குது. இந்த மோவ அவனோட சேர்மன் பதவியில இருந்து தூக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க எல்லாம் வோட்டிங் போடுறாங்க. இவங்க எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு 4 பேர் கைய தூக்குவாங்க இல்லையா? அப்படி கைய தூக்கும்போதே அவனுக்கு ஃபோன் வருது. ஃபோன் வந்ததும் நான் ஃபோன் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துட்டு மீட்டிங் ரூம்ல இருந்து வெளியில வந்துடுறான். இங்க டாங்ஷி இருக்கிற இடத்துல வந்து தான் நின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். யாரோ மேகி அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த கம்பெனியோட பிரசிடென்ட்டா உங்கள வெல்கம் பண்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களோட வாலி கம்பெனி கூட எங்களோட மோமோ கம்பெனி கான்ட்ராக்ட் வச்சுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படின்ற மாரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். கரெக்ட்டா அந்த சமயத்துல ஷானா கிட்ட இருந்து டாங்ஷிக்கு மெசேஜ் வருது. நைட் எல்லாம் இந்த மோவும் அனலியும் பேசிக்கிட்டாங்கன்னு சொல்லியிருந்தா இல்லையா? அந்த சாட் ஹிஸ்டரி தான் அனுப்பி வச்சிருக்கா. அந்த கான்வர்சேஷன அனலி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கா. யாரோ ஒரு மேகி அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க வாலி அப்படின்ற ஒரு ரிசர்ச் பயோடெக்னாலஜி கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க இப்ப சைனாவுல ஷாங்காய்ல தான் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம ஊருக்கு வரப்போறாங்க. அவங்களுடைய பிசினஸ நம்ம ஊர்ல அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்களாம். நம்ம கம்பெனி அவங்களோட சேர்ந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி இவ தான் சொல்லியிருக்கா. நாளைக்கு அவங்க வரப்போறாங்க. 2 மணி நேரம் தான் அங்க இருக்க போறாங்க. அதுக்குள்ள அவங்கள பேசி எப்படியாவது நீங்க சம்மதிக்க வச்சு அவங்களோட கான்ட்ராக்ட் போடணும் அப்படின்னா நீங்க தாராளமா போட்டுக்கலாம் அப்படின்ற மாரி இவ சொல்லியிருக்கா. நாளைக்கு எத்தனை மணிக்கு வராங்க அப்படின்னு இவன் கேட்டிருக்கான். நாளைக்கு 10 மணிக்கு வராங்க அப்படின்ற மாரி அவ சொல்லியிருக்கா. இந்த விஷயத்த தான் அவங்க அந்த மெசேஜ்ல பேசி இருந்திருக்காங்க. சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் போன்ல பேசிக்கிட்டு இருந்தான் இல்லையா? மேகி அப்படின்ற ஒரு பொண்ணு. அந்த மேகி வேற யாரும் இல்ல. அனலி ஏர்போர்ட்ல இருந்து ஒரு வெள்ளைக்கார பொண்ண கூட்டிட்டு வந்தா இல்லையா? அவ தான். அவங்க வாலி அப்படின்ற ஒரு பயோடெக் கம்பெனி வச்சிருக்காங்க அமெரிக்காவுல. அதையும் இந்த மோமோவையும் ஏதோ கான்ட்ராக்ட்ல மெர்ஜ் பண்ண போறாங்களாமா. இதை இவன் நேரா போய் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்லயுமே சொல்றான். இந்த மாதிரி பெரிய கம்பெனி ஒண்ணு அமெரிக்காவுல இருந்து வருது. அந்த கம்பெனி கூட நம்ம கான்ட்ராக்ட் போட போறோம். இதனால நம்ம கம்பெனி பிரச்சனையில இருந்து சால்வ் ஆக போகுது. இந்த ஐடியாவை கொடுத்ததே அனலி தான் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிட்டு அடுத்தது உடனே இந்த மாதிரி அனலிய R&D டிபார்ட்மெண்டோட அசிஸ்டன்ட் சீஃப் சயின்டிஸ்டா நான் அப்பாயிண்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். வழக்கமா நடக்கிற விஷயம் தான் நடக்குது. அந்த ஹான் எதிர்ப்பு தெரிவிக்கிறான், சண்டை போடுறான், கண்ணாடி டம்ளரை தூக்கி போட்டு உடைக்கிறான். இதுதான் நடக்குது. அதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வெளியில வந்துடுறான். இந்த மீட்டிங் முடிச்சதும் இவங்க காலேஜுக்கு கிளம்பி போவாங்க இல்லையா? அந்த விஷயம் நடக்காம இந்த அவனோட செக்ரட்டரி கூட சேர்ந்துட்டு அந்த மேகி வந்து இப்ப அனலி கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து நம்ம மீட்டிங் போடணும். அதை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை பிளான் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போறான். டாங்ஷி ஒரு மாதிரி குழம்பி போய் நின்னுட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி நடந்த 2 லூப்லயும் இவங்க இந்த சமயத்துல அனலி கூட வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்துருப்பான். அப்ப டிவியில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருந்திருக்கும் இல்லையா? இன்னைக்கு காலையில 10:15 ஹைவேல நிறைய வெஹிக்கல்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுல 3 பேர் இறந்து போயிட்டாங்க. நிறைய பேருக்கு இன்ஜுரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஞாபகம் வருதா? உடனே டைமை பாக்குறான். மணி 10:13 ஆகுது. உடனே அனலிக்கு கால் பண்றான். இப்ப நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். எந்த ஹைவேல ஆக்சிடென்ட் ஆச்சோ அதே ஹைவேல தான் அவளும் இருக்கேன்னு சொல்றா. இங்க பாரு, நான் சொல்றத கேளு, டிரைவர்கிட்ட சொல்லி உடனே வேற ரூட்டை மாத்த சொல்லு, அந்த ஹைவே விட்டு வெளியில வா அப்படின்ற மாதிரி சொல்றானா. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. என்ன நம்பு அப்படின்னு மட்டும் சொல்றான். இவளும் டிரைவர் கிட்ட சொல்லி வேற ரூட் எடுக்க சொல்லி சொல்றா. அவரு டிரைவர் ஆச்சே, ரூட்டை பத்தி எல்லாம் அவருக்கு நல்லா தெரியும்ல. மேடம் அந்த ரூட்ல நேரம் அதிகமாகும் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்றான். போன ஸ்பீக்கர்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் புடிச்சிட்டு கத்துறான். உன்னை வேற ரூட் எடுன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கத்துறான். அவன் கத்துறத பார்த்தோன்னா அந்த டிரைவர் பயந்துக்கிட்டு டக்குன்னு வேற ரூட்டை மாத்திடுறான். அப்போ டைம் 10:14. ஆனா இவன் ரூட்டை மாத்தின கொஞ்ச நேரத்திலேயே இவங்க போய்கிட்டு இருந்த அந்த ரூட்ல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அதுவும் இவங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டேங்கர் லாரி ஒன்று கிராஸ் பண்ணி போயிருந்திருக்கும். அந்த லாரி தான் ஆக்சிடென்டே ஆகியிருக்காங்க. இதை பார்த்ததும் அனலியும் அந்த மேகியும் ஷாக் ஆயிடுறாங்க. அந்த மேகி கேட்கிறா, உங்ககிட்ட இப்ப போன்ல பேசினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே ஷாக்ல இருந்து வெளியில வராமையே சொல்லிட்டு இருக்கா. நடக்கிறதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாங்ஷிக்கு நம்மள மாதிரியே வேற யாரும் இந்த டைம் லூப்ல இருக்காங்க. அவங்க தான் இந்த மாற்றம்லாம் ஏற்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் அவனுக்கு இருக்கு. இன்னொரு பக்கம் இவன் ஜேம்ஸ் கிட்ட அந்த கென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தான் இல்லையா? அவன் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்கான். அவன் போட்டோ காமிச்சு தேடுறான். போலீஸ் டீமையே விட்டு ஆன்லைன்ல அவனை பத்தி தேடிக்கிட்டு இருக்கான். எங்கெங்கயோ அவன் பாட்டுக்கு தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். அப்படி தேடும் போது ஒரு இடத்துல அவனை பத்தி ஒரு சின்ன விஷயம் தெரிய வருது. இவன் ஒரு ஸ்டண்ட் மேன், சினிமாவிலலாம் ஸ்டண்ட் மேனா வேலை பார்ப்பான் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த சினிமா ஷூட்டிங் எடுக்கிற இடமெல்லாம் போய் தேடி பார்க்கறான். அப்போ ஒரு இடத்துல இவன் இங்கதான் சார் வேலை பார்க்கறான். ஆனா இன்னைக்கு இவன் இங்க வேலைக்கு வரல. யாரையோ பிக்கப் பண்ண போகணும்னு சொல்லிட்டு அவன் லீவ் போட்டுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் எங்க தங்கி இருக்கான் அப்படின்ற வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இவன் நேரம் அங்க போறான். சின்ன சின்னதா பிளாட் இருக்க மாதிரி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏரியாவில தான் தங்கியிருக்கான் போல இருக்கு. இதுல எங்கன்னு போய் தேடுறது அப்படின்ற மாதிரி இவன் நின்று பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அனலி மேகியை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தா இல்லையா? அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் இவங்களுக்கு தெரிய வருது, இங்க பக்கத்துல ஏதோ ஒரு பில்டிங்ல யாரோ மேல இருந்து கீழே ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க. போலீஸ் அதனால அவங்கள காப்பாத்தி ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போன 2 லூப்லயுமே இந்த இடத்துல யூனிவர்சிட்டிக்கு போகும்போது வந்து மாட்டி இருந்திருப்பான். ஆனா இப்போ இங்க அனலி வந்து மாட்டி இருந்திருக்கா.
இன்னும் 10 நிமிஷம் டிராவல் பண்ணா இவங்க மோமோ குரூப்ஸ்க்கு போய் சேர்ந்துரலாம். பக்கத்துல தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள அவங்க வந்து இந்த மாரி டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. பேசாம நடந்து போயிரலாமா? அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்கா. உடனே இவ மோவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாளா, அவன் பக்கத்துல இருக்க ஒரு காஃபி ஷாப்க்கு வந்துருங்க. நானும் அங்க வந்துர்றேன். அங்க நம்ம மீட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லிடுறான். அதனால இவங்க 2 பேரும் கார விட்டு இறங்கி நடந்தே அந்த காஃபி ஷாப்க்கு போறாங்க. அங்க டாங்ஷி கிட்ட நம்ம இந்த மாரி காஃபி ஷாப்க்கு மீட்டிங்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன கூப்பிட்டு அங்க இருந்து வரான். டாங்ஷியும் கேட்கறான், எதுக்காக திடீர்னு மீட்டிங் பிளேஸ மாத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் விஷயத்த சொல்றான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த இடத்துல இவன் மாட்டியிருக்க வேண்டியது. ஆனா இப்ப அனலி மாட்டியிருக்காளே அப்படின்ற மாரி இவன் யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த மோவோட வைஃப் யூஷியா இருக்கா இல்லையா? அவ போய் தானியாவ பார்த்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவள கம்பெனியோட கார் பார்க்கிங்க்கு கூட்டிட்டு போறா. ஆக்சுவலா அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல வோட்டிங்லாம் நடந்துச்சு இல்லையா? அந்த வோட்டிங்ல இவ மோக்கு ஆதரவா ஓட்டு போட்டிருப்பா. இந்த யூஷியா மோக்கு எதிரா ஓட்டு போட்டிருந்திருப்பா இல்லையா? அத பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வர சொல்லியிருக்கா போல இருக்கு. இந்த கம்பெனில மொத்தம் 2 குரூப் இருக்கு. ஒண்ணு டெக்னாலஜி தான் முக்கியம்னு நினைக்கிற குரூப். இன்னொன்னு பிசினஸ் தான் முக்கியம்னு நினைக்கிற குரூப். நீ எந்த பக்கம் இருக்க அப்படின்னு சொல்லி இந்த யூஷியா தானியா கிட்ட கேட்கிறாளா? நான் எந்த குரூப்லயும் இல்ல அப்படின்னு சொல்றா. நடுவுலலாம் எங்கேயும் இடம் இல்லம்மா. நீ ஏதாவது ஒண்ண சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாளா? என் அப்பா இருந்திருந்தா கண்டிப்பா டெக்னாலஜி தான் சூஸ் பண்ணியிருப்பாரு. நானும் அந்த பக்கம் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்றா. அப்ப நீ எனக்கு எதிரா நிக்கணும்னு நினைக்கிற. மோவுக்கு சப்போர்ட் பண்றதுனாலயோ, இல்ல அந்த அனலி கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனாலயோ உனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிற? ஒண்ணும் கிடைக்காது. நீ இந்த கம்பெனிய பொறுத்தவரைக்கும் ஒரு சாதாரண அடிமட்டத்துல இருக்கிற இன்டர்ன் தான். ஆனா இதே நீ எனக்கு சப்போர்ட் பண்ண என் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா இந்த டெக்னாலஜிங்கிற உலகத்துல உன்ன பிரமிடோட உச்சியில கொண்டு வந்து நிக்க வைப்பேன் அப்படின்ற மாரிலாம் ஏதோ இவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்றீங்க? எதுக்காக உங்க ஹஸ்பண்டுக்கு எதிராவே நீங்க ஓட்டு போட்டீங்க? அப்படின்ற மாரிலாம் கேட்கிறா. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான். வேற எதுவும் பண்ணல. நீ இப்ப முடிவு பண்ணிக்கோ. நீ என் பக்கம் இருக்கணுமா? இல்ல அந்த பக்கம் இருக்கணுமான்னு. அந்த பக்கம் உனக்கு வெறும் மோவோட சப்போர்ட்டும், அனலியோட சப்போர்ட்டும் தான் கிடைக்கும். அது யூஸ்லெஸ் அப்படின்ற மாரி சொல்றா. ஆனா தானியா இவளுக்கு சப்போர்ட் பண்ற மாரி தெரியல. நான் இந்த பக்கமே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாரி தான் சொல்றா. அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இவளும் கிளம்பி வந்துடுறா. இங்க மோவும் டாங்ஷியும் காஃபி ஷாப்புக்கு போறாங்க இல்லையா? அவங்க போறதுக்கு முன்னாடியே டாங்ஷி வந்து அவனோட டீம் மெம்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இந்த காஃபி ஷாப்புக்கு நாங்க போறோம். நீங்க முன்னாடியே போய் அந்த காஃபி ஷாப்ப செக் பண்ணுங்க. அண்டர் கவர்ல இருங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறான். அதனால அந்த காஃபி ஷாப்க்கு முன்னாடியே ஜூலியும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. வந்து அங்கெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு இடத்துல கேஷுவலா கஸ்டமர் மாரி போய் உட்கார்ந்துக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அனலியும் அந்த மேகியும் வராங்க. அவங்க வந்து வேற ஒரு சீட்ல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே ஒரு கருப்பு சட்டை போட்டவனும், ஒரு சிகப்பு சட்டை போட்டவனும் தொப்பி போட்டுக்கிட்டு, மூஞ்சில மாஸ்க் போட்டுக்கிட்டு, முகத்த மறைச்சுட்டு சந்தேகப்படும்படியா அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் காஃபி ஷாப்ல வந்து காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அவங்களும் போய் ஒரு டேபிள்ல உட்கார்ந்துக்கிறாங்க. இவங்களுக்கு அவங்க 2 பேர் மேல சந்தேகமாவே இருக்கு. அவங்களையே நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே மோவும் டாங்ஷியும் வந்துடுறாங்க. டாங்ஷி போய் அனலியும் மேகி கூடயும் அவங்க டேபிள்ல போய் உட்கார்ந்துக்கிறான். டாங்ஷி மட்டும் தனியா வந்து வேற டேபிள்ல உட்கார்ந்துக்கிறான். அவனுக்குமே பார்த்ததும் அந்த கருப்பு சட்டையும், சிகப்பு சட்டையும் சந்தேகப்படுற மாரி தான் இருக்கு. ஏன்னா மூஞ்ச மறைச்சுட்டு உட்கார்ந்துருக்கானுங்க இல்லையா? ஜூலி என்ன பண்றா, கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்கிற மாரி அந்த பக்கமா போய் அவன் முகத்த பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஃப்ரிட்ஜ் பக்கம் நின்னுகிட்டு அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காளா? அப்ப அவங்க ஆர்டர் பண்ண காஃபி வருது. காஃபி குடிக்கிறதுக்காக கண்டிப்பா மாஸ்க் கழட்டி தானே ஆகணும். அவனும் மாஸ்க் கழட்டுறான். ஜூலியும் முகத்த பார்த்துடுறா. அவ பார்த்துட்டாங்கிறத அந்த சிகப்பு சட்டைக்காரனும் பார்த்துடுறான். அவன் வாயில விரல வச்சு யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாரி சைகை காமிக்கிறான். அவன் ஏதோ ஒரு செலிபிரிட்டி போல இருக்கு. சார் அவன் ஃபேங் ஜூஹூ அப்படிங்கிற ஒரு செலிபிரிட்டி சார். அதனால தான் சார் இவன் இப்படி மூஞ்ச மறைச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்ற விஷயத்தை இவ டாங்ஷிக்கு இன்ஃபார்ம் பண்றான். அப்பதான் டாங்ஷிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. முதல் லூப்ல நைட் இவன் அந்த கல்யாணத்துக்கு கார்ல போய்கிட்டு இருக்கும்போது கார்ல வந்து நியூஸ் கேட்டுக்கிட்டே போயிருந்திருப்பான். அப்ப நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு காலையில செலிபிரிட்டி ஃபாங் ஜூஹூ ஒரு காஃபி ஷாப்புக்கு போனா அங்க அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. அது பெரிய கலவரமா மாறிடுச்சு. அதுல ஒரு சிலருக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியிருந்திருப்பாங்க. அந்த விஷயம் இவனுக்கு ஞாபகம் வருது. உடனே எந்திரிச்சு போய் மோகிட்ட, சார் நம்ம இங்க இருக்க வேண்டாம், உடனே கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த காஃபி ஷாப்புக்குள்ள இந்த செலிபிரிட்டியோட ஃபேன்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட பேர் உள்ள வராங்க. அவங்கெல்லாம் இவனை செலிப்ரேட் பண்றதுக்கு வராங்களா, இவனை திட்டி தூத்துறதுக்கு வராங்களான்னு தெரியல. வந்து அவனை சுத்தி மொச்சிக்கிறாங்க. ஏகப்பட்ட கூட்டம். ஆனா அந்த கூட்டத்துக்குள்ள இந்த கென் இருக்கான் இல்லையா, அவனுமே வரான். தொப்பியை போட்டு மூஞ்ச மறைச்சிக்கிட்டு உள்ள வந்தவன் கூட்டத்தோட கூட்டமா உள்ள வந்து இந்த புகை ஸ்ப்ரே பண்ற கேன் இருக்கு இல்லையா, அதை 2 ஓபன் பண்ணி கூட்டத்துக்குள்ள போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய் மறைஞ்சுக்கிறான். எல்லாம் புகை மூட்டமாகுது. எல்லாரும் ஆளாளுக்கு அடிதடி ஆகுது. டாங்ஷி மோவை விட்டுட்டு அனலியை எப்படியாவது காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வரணும்னு தான் பாக்குறான். அனலியை எப்படியோ கஷ்டப்பட்டு அங்கிருந்து கூட்டிட்டு வந்து ஒரு ஜன்னலை உடைச்சு அவளை வெளியே அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் மோவை காப்பாத்தலாம்னு போறான். மோ, அந்த மேகி எல்லாருமே அங்க கூட்டத்துக்குள்ள ஸ்டக் ஆகி தான் நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள எப்படியே கஷ்டப்பட்டு காப்பாத்தி இந்த மேகியை முதல்ல கூப்பிட்டுட்டு வெளியில வரலான்னு பார்க்கும்போது இந்த கென் மோக்கு பின்னாடி வந்து நின்னுக்கிறான். அவன் பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறான். புகையில என்ன எடுக்கிறான்னு கூட தெரியல. எதையோ ஒண்ணு கையில எடுத்துட்டு மோவை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான். இதை டாங்ஷி பார்த்துட்டு ஸ்டாப் அப்படின்ற மாதிரி கத்துறான். அவன் டக்குன்னு அவன் பார்த்துட்டு நின்னுக்கிறான். உடனே டாங்ஷி அந்த கென்னை விரட்ட ஆரம்பிச்சிடுறான். அவனும் தப்பிச்சு அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இவன் பின்னாடியே அவனை விரட்டிட்டே போயிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் சேசிங் நடக்குது. ரொம்ப நேரம் சேசிங்க்கு அப்புறம் இவன் எப்படியோ அந்த கென்னை பிடிச்சிடுறான். அந்த கென் வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கத்து வச்சிருப்பான் போல இருக்கு. அவன் தான் ஸ்டண்ட் மேனா இருந்தான் இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் சண்டையெல்லாம் நடக்குது. ஆனா டாங்ஷி கன்னை வச்சு அந்த கென்னை லாக் பண்ணிடுறான். கன்னை நேரா கொண்டு போய் அவன் கண்ணு கிட்ட வச்சு ட்ரிகரை டக்குன்னு அழுத்திடுறான். அந்த ட்ரிகரை அழுத்தினதும் அவன் கண்ணுல அப்படி ஒரு மரண பயம்.
செத்து போயிட்டோமோன்னு நினைச்சு அதுக்கப்புறம் தான் ஒன்னும் ஆகலன்னு தெரிஞ்சதும் ரிலாக்ஸ் ஆகுறான். ஆனா இவன் கண்ணுல இப்படி ஒரு மரண பயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் டாங்ஷிக்கு கண்டிப்பா இவன் டைம் லூப்ல இருக்கிறவன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா இவன் டைம் லூப்ல இருக்கிறான் அப்படின்னா நம்ம செத்துருவோன்ற பயம் அவனுக்கு கண்டிப்பா வராது. ஏன்னா எப்படி இருந்தாலும் 12 மணி ஆனதுக்கு அப்புறம் திரும்ப உயிரோட வந்துருவான் இல்லையா? அப்ப இவன் டைம் லூப்ல இல்ல அப்படிங்கிறது இவனுக்கு தெரிய வருது. அதுக்குள்ள மத்த ஆபீசர்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. இந்த கென்னை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இவனை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்கிட்ட சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு பொருளும் கிடைக்கல. இத்தனைக்கு இவங்கிட்ட போன் கூட இல்ல. ஏதாவது கேட்டாலும் வாயை திறந்து பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஜேம்ஸை கூப்பிட்டு டாங்ஷி சொல்றான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இவனை அந்த பக்கமா கூட்டிட்டு வா, அதுவும் மோவோட கண்ணுல படுற மாதிரி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நேரா கிளம்பி அந்த காஃபி ஷாப்புக்கு போறான். அங்க ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அடிப்பட்டவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நேரா அனலி கிட்ட தான் போறான். உனக்கு என்னாச்சு, உனக்கு ஒன்னும் அடிப்படலையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அந்த மேகி வாண்டடா வந்து இவன் கிட்ட பேசுறா, என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையை கொடுக்குறாளா. இவனும் கையை கொடுத்துட்டு நேரா அனலி கிட்ட வரான். நான் உன்னை கூட தான் காப்பாத்தினேன், உனக்கு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னு தோணலையா அப்படின்ற மாதிரி கேட்கறானா. அதெல்லாம் இருக்கட்டும், உனக்கு அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி கேட்கறா. ஆனா அதுக்கு இவன் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மோ வந்துடுறான். அனலியையும் மேகியையும் கூப்பிடுறான். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கீங்க அப்படின்னா நம்ம பாதியில விட்டு நம்மளுடைய மீட்டிங்கை இப்ப கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறான். சாட்சிக்கு டாங்ஷியையும் கூப்பிட்டு நிக்க வச்சுக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இவரை வச்சுக்கிட்டு நான் உங்களை ஏமாத்த முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷியை கூப்பிட்டு வேற நிக்க வச்சுட்டு இவன் சொல்றான் அந்த மேகி கிட்ட, இந்த மாதிரி எங்க கம்பெனில 2 எக்ஸிக்யூட்டிவ் செத்து போயிட்டாங்க, அதனால எங்க கம்பெனி இப்போ கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கு. ஆனா நாங்க பண்ணிட்டு இருக்க அந்த ரேன் ப்ராஜெக்ட் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அப்படி சக்சஸ் ஆச்சுன்னா அது பெரிய லாபம் கொடுக்கும். அதனால நீங்க எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த மேகி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இங்க டாங்ஷி என்ன பண்றான், ஷானாவுக்கு மெசேஜ் அனுப்புறான், இந்த மேகியை பத்தி கொஞ்சம் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா அந்த சமயத்துல ஜேம்ஸ் கென்னை அரெஸ்ட் பண்ணி இந்த பக்கமா கூட்டிட்டு வரான். இவங்க முன்னாடியே தான் போறான். இவங்க 3 பேருமே திரும்பி அவனை பாக்குறாங்க. மோ பார்த்துட்டு டாங்ஷீட் வந்து கேட்கறான், இவன் தான் அந்த ஸ்குவிட்டா அப்படின்ற மாதிரி கேட்கறானா. தெரியல சார், விசாரணை பண்ணாதான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்றானா. இவன் ஒரு மாதிரி சந்தேகத்தோடயே தான் அந்த கென்னை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் மட்டும் பார்க்கல, அனலியுமே அவனை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா. அங்க உள்ள போய் உட்காந்து அந்த கென்னு மோவையும் பார்க்கறான், அனலியையும் பார்க்கறான். 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்கான். இவங்களும் விடாம அவனையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மோவோட முகத்துல இருக்க ரியாக்ஷன் வச்சு டாங்ஷியால ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. இவன் முகத்துல ஏதாவது ரியாக்ஷன் தெரியும், ஏதாவது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் இவன் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வர சொல்லி அவன் சொன்னான். நல்லா நடிக்கிறானுங்க, ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மேகி வந்து சொல்றான், நான் இன்னைக்கு நியூயார்க் கிளம்பணும், நான் உடனே கிளம்ப போறேன், உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு இமெயில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்புறா. எங்க நீ கிளம்ப போற, நாளைக்கு திரும்பவும் இங்க தானே வரப்போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இந்த நாள் திரும்பவும் லூப் ஆக போகுது இல்ல, அதனால அவன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த டெக்னீஷியனை தான் காமிக்கிறாங்க. இந்த சம்பள பாக்கி கேட்டு பிரச்சனை பண்ணாலையா அந்த டெக்னீஷியன் பைக்ல டெலிவரி பண்றதுக்காக போய்கிட்டு இருக்கான். அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவன் மண்டையில அந்த ஹெச்ஆர் பேசின விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. கம்பெனி இப்ப கொஞ்சம் கஷ்டமான நிலைமையில இருக்குப்பா, அதனாலதான் என்னால உனக்கு இப்ப சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், இதுக்காக நீ போய் பாஸ்க்கு லெட்டர் போடுவியா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதையே தான் இவன் யோசிச்சு பார்த்துக்கிட்டே போய்கிட்டே இருக்கான். கவனமே இல்லாம வண்டி ஓடிட்டு போய் நேரா ஒரு கார்ல இடிக்கிற மாதிரி போயிடுறான். நல்ல வேலையா அந்த காரை நிறுத்திடுறான். ஏண்டா வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பிடிச்சி திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். இவனுக்கு இங்க பக்கு பக்குன்னு இருக்கு. ஒருவேளை இன்னும் விதி விட்டு போகலையா என்னன்னு தெரியல. இன்னொரு பக்கம் இந்த யூஷியாவை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு யாரோ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. இந்த காஃபி ஷாப்ல மோ, அனலி அப்புறம் அந்த மேகி 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் யாரோ எடுத்து இவளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த மோ யூனிவர்சிட்டியில இன்னைக்கு மதியானம் ஸ்பீச் கொடுக்கறதா இருந்துச்சு இல்லையா, அந்த செமினாரை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவ கடுப்பாயிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த கென்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பாஸும் ஜேம்ஸும் தான் விசாரணை பண்றாங்க. உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அவன் வாயை திறந்து சொல்லவே மாட்டேங்கிறான். ரொம்ப திமிரு தெனாவட்டோட தான் உட்காந்துருக்கான். கொஞ்சம் கூட மாட்டிக்கிட்டோன்ற பயமும் இல்ல, போலீஸ் முன்னாடி உட்காந்துருக்கோன்ற நடுக்கமும் இல்ல. எதை கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான். எதுக்காகடா நீ அங்க போன, நீ அங்க என்ன பண்ணுன அப்படிங்கிறது சர்வேலன்ஸ் கேமராவில எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு, ஒழுங்கா சொல்லு அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணல சார் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் எதுக்காகடா அங்க ஸ்மோக் பாம் போட்ட அப்படின்ற மாதிரி கேட்டாங்களா. ஸ்மோக் பாமா, நான் எப்ப போட்டேன் அப்படின்னு சொல்றான். டேய், நான் வேணா சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் காமிக்கிட்டுமா அப்படின்னு பாஸ் கேக்குறாரா. சார் அது நான் இல்ல சார், வேற யாராவது இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்புறம் எதுக்காக நீ எங்களை பார்த்து ஓடுன அப்படின்னு கேக்குறாங்களா. நீங்க விரட்டுனீங்க அதனால நான் ஓடுனேன். அவர் போலீஸ்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றான். போய் சொல்லாதடா, உன்னை விரட்டும் போது நான் சொன்னேன் நாங்க போலீஸ் தான், நில்லுடான்னு நான் சொன்னேன், நீ தான் கேட்காம ஓடுன அப்படின்னு ஜேம்ஸ் சொல்றானா. அப்ப போலீஸா இருந்தா துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணலாமா சார், அந்த ஆபீசர் எதுக்காக சார் என்ன ஷூட் பண்ண வந்தாரு, அது மட்டும் இல்ல என்கிட்ட அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, உன்ன மாதிரி ஆளுங்க சாவுக்கு பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது என்ன சார் என்ன மாதிரி ஆளுங்க, அவர் எந்த அர்த்தத்துல என்ன மாதிரி ஆளுங்கன்னு சொன்னாரு, அதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவன் பொடி வச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவங்களுக்கே ஒன்னும் புரியல, ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க டாங்ஷி, மோ, அனலி 3 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. டாங்ஷி ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருக்கான், 2 பேரும் பின்னாடி உட்காந்துருக்காங்க. முன்னாடி கண்ணாடி வழியா இவன் மோவையே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கானா.
உனக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி மோ கேட்கறான். இல்ல இந்த ஸ்குவிட் உங்களை கொலை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் உங்க கம்பெனி அழிக்கிறதா தான் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறானா, கண்டிப்பா அதா தான் இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் ஹாங்க கொலை பண்ணா, அப்புறம் டாங்க கொலை பண்ணா, அடுத்து என்ன டார்கெட் பண்ணியிருக்கான். நாங்க 3 பேருமே இந்த மோமோ குரூப்ஸ் கம்பெனியோட சம்மந்தப்பட்டவங்க தான். அப்ப கண்டிப்பா அந்த ஸ்குவிட்டோட டார்கெட்டும் எங்க கம்பெனியா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த மோ சொல்றானா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்காக திடீர்னு அந்த வாலி கம்பெனி மேகிய போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த மோ உடனே திரும்பி அனலிய பார்க்கறான். அதுக்கு அனலி தான் பதில் சொல்றா. இல்ல அவர் அப்ரோச் பண்ணல, நான் தான் அப்ரோச் பண்ணேன். எனக்கு தான் மேகி தெரியும். நான் யுஎஸ்ல படிச்சுட்டு இருந்தப்பவே மேகி எனக்கு நல்லா தெரியும். அவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வாலி கம்பெனில போய் ஜாயின் பண்ணாங்க. நான் இங்க மோமோல வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அப்பவே மோமோவுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. என்கிட்ட கேட்டாங்க. நான் அப்போ அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய முடிவ சஜெஸ்ட் பண்ற அளவுக்கு பெரிய இடத்துலயும் இல்ல. மோமோ கம்பெனிக்கு வாலி கம்பெனியோட இன்வெஸ்ட்மென்ட் தேவையான நிலைமையிலயும் அந்த சமயத்துல இல்ல. அதனால நான் அத அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா இப்போ எங்க கம்பெனி இருக்கிற நிலைமைக்கு அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் எங்களுக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. ஆனா அவங்களுக்கு எங்க கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்ன்ற இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா போயிருக்கும்னு தான் நினைச்சேன். அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வர வரைக்கும். இன்னைக்கு இயர்லி மார்னிங் அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்துச்சு. இன்னைக்கு நான் உங்க ஊருக்கு தான் வரப்போறேன். உங்களோட பாஸ் மோவ நான் மீட் பண்ணி நேர்ல பேசணும். உங்க கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொல்லி அவங்க தான் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அனலி சொல்றாளா. இன்னைக்கு இயர்லி மார்னிங்னா கரெக்டா சொல்லு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கறான். இவ போன் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு மிட் நைட் 12:15 அப்படின்ற மாதிரி சொல்றா. அப்படின்னா மிட் நைட் 12 மணிக்கு 3வது லூப் ஸ்டார்ட் ஆன உடனே முதல்ல இந்த லூப்ல மாற்றத்தை ஏற்படுத்தினதே அந்த மேகி தான். என்ன காரணமா இருக்கும், இந்த மேகி யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் இங்க யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க நேரா அந்த மோமோ குரூப்ஸ் கம்பெனிக்கு போயிடுறாங்க. பார்க்கிங்லயே அவங்க 2 பேத்தையும் இறக்கி கம்பெனிக்கு அனுப்பி வச்சுட்டு அங்கதான் ஷானாவோட வேன் இருக்கும் இல்லையா, இவன் நேரா ஷானாவோட வேனுக்கு தான் போறான். மேகியை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஒன்னும் இல்ல பாஸ், அவங்கள பத்தி எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணிட்டேன். எல்லாமே ரொம்ப நார்மலா ஜெனியூனா தான் இருக்கு. நம்ம சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இவன் உடனே வெளியில வந்து நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்நேரத்துக்கு அந்த யூனிவர்சிட்டியில ஸ்பீச் முடிஞ்சு 2 மணி நேரத்துக்கு மேல ஆகியிருந்திருக்கும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இப்ப நடக்கவே இல்ல. இங்க என்னதான் நடக்குது? நான் ஓப்பன் கிரவுண்ட்ல தனியா நின்னு விளையாண்டுட்டு இருக்கேன். அந்த ஸ்குவிட் எங்கேயோ நல்ல மறைஞ்சு நின்னு என் கூட விளையாண்டுட்டு இருக்கான். அந்த ஸ்குவிடுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு முதல் 4 லூப்ல எதுவும் நடக்க போறது கிடையாது. 5வது லூப் தான் ஃபைனல்னு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் இந்த 4 லூப்ல என்ன கன்ஃபியூஸ் பண்றான். இந்த கேஸோட உண்மையான டைரக்ஷன் எதுன்னு நான் கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக என்ன மிஸ்டைரக்ஷன் பண்றதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த கேஸை குழப்பி விட பார்த்துட்டு இருக்கான். கடைசியில 5வது லூப்ல தான் அவன் மெயின் அட்டாக்கே பண்ண போறான். யாரா இருக்கும் இந்த ஸ்குவிட் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பை.